அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 5ஆம் தேதி, திங்கட்கிழமை, பஞ்சமி திதி, சித்திரை நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:30 7:30 வரை, அடுத்தால 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சர்ட் போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். சாப்பிடக்கூடியது துவரம் பருப்பில் செஞ்சது சாம்பார் அல்லது டால் சாப்பிடலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்துக்குள் செல்வோம். ஜோதிட பாடத்தில் இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெற்றோர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள், போற்றுபவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வம்பு வழக்கினால சிக்கல மாட்டுவராக இருப்பார். அதனால் மனசு கொஞ்சம் பிரச்சனையாகி தீய சொற்களை, கெட்ட வார்த்தையை ரொம்ப பேசுகிறவராக மாறிவிடுவார். அதே மாதிரி மந்திர தந்திர ஆராய்ச்சிகளில் ஈடுபவராகவும் சாஸ்திர சம்பிரதாயங்களை விமர்சிப்பவராக இருப்பார். திடீர்னு கடவுள் இல்லம்பார், ஜோசியம் பொய்யும்பார், அந்த மாதிரிப்பட்டவராக இருப்பார். அதே மாதிரி அரசு அல்லது அரசாங்கத்தால் அல்லது அரசியல் தலைவர்களால் ஆதாயம் பெறுபவர்களாக இருப்பார்கள். பூச நட்சத்திரோட ராசிநாதன் சொல்லக்கூடியவர் சந்திரன், நட்சத்திர நாயகன் சனி. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாகின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பற்றி, உங்களுக்கு எந்த தொழில், உங்களுக்கு என்ன வியாபாரம், உங்களது குழந்தைகளோட நலன், அடுத்தல உங்களோட நோய் நொடி வாழ்க்கை எல்லாத்தையும் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது விரோதிகளின் சூழ்ச்சிகள் பலனளிக்காமல் போகின்றன. அப்போ உங்களை விரோதிகளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப டெவலப்பாக இருக்குது. ஆரோக்கியம், நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, அபிவிருத்தி அடைகிறது. பணப்பழக்க வழக்கம் கூட நன்றாக இருக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கின்றன. தொழிலில் நிம்மதியும் முன்னேற்றமும் காணப்படுகிறது. அடுத்து ரிஷபராசி. நண்பர்களின், உறவினர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கின்றது. அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்பட போவது இல்லை. அதே சமயத்தில் தொழிலில் மாற்றம் அல்லது கிளை தொழில் ஆரம்பிக்கப் போகிறீர்கள். மாற்றம் வந்தால் தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டாகலாம், அல்லது அதுக்கு சார்ந்த வேறொரு தொழிலை ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் தவிர்க்க முடியவில்லை. அடுத்து மிதுன ராசி. அதே மாதிரி மிதுன ராசிக்கு மங்களகரமான காரியங்களுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்றன. நல்ல செலவு, அதை சந்தோஷமாக செய்யலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டார்கள், ஏதாவது பிரச்சனை கிளப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தை அளிக்கின்றன. ஸோ அதை விட்டு விலகி இருப்பது நல்லது. ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் ஒருத்தருக்கொருத்தர் கொண்டிருந்த அந்த மனத்தாங்கல் அப்படிங்கிறது விலகி போகிறது. நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றியை நோக்கியே நகர்கின்றன. கணவன் மனைவி உறவு இன்பமயமாக இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. தொழிலில் கொஞ்சம் தேக்கமும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உண்டாகிறது. தனியார் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் வேலையை
வேலை நீக்கம் ஏற்படக்கூடும். அவன் வேலையை விட்டு உங்களை விலக்குவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது. அல்லது உங்களுக்கு இஷ்டமில்லாமலோ உடல்நிலை கருதியோ நீங்களே வேலையை ரிசைன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு மட்டும் அதிகரிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி கன்னியா ராசிக்காரங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றிகரமாகவே நடக்கின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றன. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகிறது. மனமாகாதவர்களுக்கு திருமணம் பேச்சு அது ஸ்பீடாக நடந்துக்கிட்டு கூடிய விரைவில் திருமண பேச்சு இறுதி எட்டிவிடும். அது வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு உங்களது கோபமான பேச்சினால் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதமே உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மட்டும் பட்டும் படாமலுமாகவே இருக்கின்றது. சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனைவி மக்களிடம் பரிவும் பாசத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. பெரியோர்களின் சந்திப்பும் ஆதாயமும் அவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆரோக்கியம் கூட கொஞ்சம் நன்றாகவே இருக்கின்றது. தொழிலில் நல்ல ஆதாயமும் உற்சாகமும் ஏற்படுகிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே வருகின்றது. அடுத்து தனுசு ராசி. தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மனக்கவலையினால் தூக்கம் வர மறுக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் உறவினர்களுடன் விரோதம் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவாகவே இருக்கின்றனர். அடுத்து மகர ராசி. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகிறது. பொருளாதார நிலையில் நல்ல அபிவிருத்தி. புதுமனை வாகனம் நகைகள் வாங்கும் சூழ்நிலை உருவாகின்றது. வெளியூர் பிரயாணங்களில் கூட நல்ல லாபமே ஏற்படுகிறது. அடுத்து கும்பராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் வராது என்று தெரிந்தும் கூட மனம் அதில் அதிக ஈடுபாடு காட்டுகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தொழிலில் பெரிய ஆதாயம் இருக்காது. கல்வி சம்பந்தமானவற்றில் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மக்களால் நன்மை உண்டாகும். அடுத்து மீனம். பூர்வீக இடத்துக்கு பிரயாணம் சென்று வர மனம் அமைதிப்படுகிறது. அதே சமயத்தில் மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் ஓரளவு லாபமே வருகின்றது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். இந்த மூத்த சகோதரர்கள் நல்ல நிலைமையில் இருப்பதை கண்டு மனசு சந்தோஷப்படுகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.